இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெத்து சாம்பார் ஏறா வறுவல் தான் பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். எங்களுக்கு கொஞ்சமாக முட்டை வச்சு மசாலா போட்டாச்சு, கூடவே மாம்பழம் வச்சு மதிய லஞ்சை முடிச்சாச்சு. வெத்து சாம்பாருக்கு நான் சொன்ன மாதிரி காரசாரமான சைட் டிஷ் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாம்பழம் எப்படி வந்தது, சீசனே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எதிர் வீட்டு அம்மா கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த காலத்துலலாம் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க யார் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. நான் இந்த மாதிரி தெருவில் தண்ணி தெளித்து கோலம் போடும்போது பார்த்துக்கிறது, சிரிச்சுக்கிறது, சின்னதாக ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். ஒரு குட்டி பாண்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தோட்டத்தில் ஏதாவது காய்கறிகள் அல்லது வாழைப்பழம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சீசன் இல்லாத நேரத்தில் கிடைக்குது அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா. நானும் இந்த சீசனுக்கு மாம்பழத்தை வச்சு ஏதாவது செஞ்சிடணும்னு நினச்சேன். நான் கடைசி வரைக்கும் என்னால் செய்யவே முடியாமல் போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதை வச்சு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சரி பார்க்கலாம். ஓகேங்க, நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி நான் பேக்கடு க்ரீமி சீஸ் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது. சான்ஸே இல்லை, வேறு லெவலில். இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக இதுக்கிட்டே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே இதுதான் டின்னரு. நைட்டு இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு. பசங்க செம்ம ஹாப்பிங்க. சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கிட்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இன்றைக்கான மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.